நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை பாதுகாத்தீர். இந்த கால வேளையில் ஆண்டவரே சமூகத்தில் உட்கார கருவு செய்து ஸ்தோத்திரம். இந்த ஜூம் மீட்டிங்களை கலந்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜூம் மீட்டில் கலந்து கொண்ட அத்தனை தெய்வ பிள்ளைகளுக்கும் நன்றி. இந்த நாளில அலெக்சாண்டர் மெக்கே என்பவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த அலெக்சாண்டர் மெக்கே அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி வேத பகுதி பார்ப்போம். வேத பகுதி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 40 வசனங்கள் முடிய. அதாவது நெருப்பை வர வைத்த எலியா. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 73 முதல் 75 வரை. இன்னைக்கு மனப்பாட வசனம் நம்ம பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 40 வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து அலெக்சாண்டர் மெக்கே நம்ம பார்க்கலாம். இந்த அலெக்சாண்டர் மெக்கே இவர் 1876ஆம் ஆண்டு 27 வயது நிரம்பிய அந்த வாலிபன் அலெக்சாண்டர் மெக்கே ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள உகாண்டா பகுதிக்கு இவர் பயணமாகிறார். அப்படி பயணப்பட்டு போகையில போகும் வழியில அவருக்கு பல தடைகள் வருகிறது. அதாவது கப்பல் என்ன பண்ணுதுன்னா கென்சிபர் என்ற இடத்துல சென்றபோது அங்கே இவருக்கு பயங்கரமான காய்ச்சல். அந்த காய்ச்சலாலே பாதிக்கப்படுகிறார். பாருங்க, அந்த ஸ்டார்டிங்கே விளவும் உழைத்து போகும்போது ஸ்டார்டிங்லே அவர் ரொம்ப ஆர்வத்தோடு போறாரு. அங்க அவருக்கு பயங்கரமான காய்ச்சல் பாதிக்கப்படுகிறார். காய்ச்சலால சில நாட்கள் கப்பல் என்ன பண்ணுது, அங்கு நின்று போது பின்பு மீண்டும் அவர் பணியை தொடர தென் ஆப்பிரிக்கா சேருகிறத நம்ம பார்க்கிறோம். அங்கு அதிக எதிர்பார்ப்பும் அறியாமையும் மண்டி கிடக்குது அந்த உகண்டா தேசத்துல. அங்க இந்த உகண்டா தேசத்திற்கு ஒரு முன்னோடி மிஷனரியாக சென்று சுவிசேஷ பணிக்கு பாதையை ஏற்படுத்திய பொறியாளரான அலெக்சாண்டர் மெக்கே என்பவரே. இந்த வாலிபன் அடர்ந்த காடு, அந்த காட்டின் நடுவே என்ன பண்ணுமா, சிறு பூனையுடன் நுழைய முடியாதான். அப்பேற்பட்ட பயங்கரமான காடு. அந்த இருண்ட பகுதியில கிட்டத்தட்ட 230 மைல்கள் நடந்தே சென்றாராம் அலெக்சாண்டர் மெக்கே. ஒரு சுசேஷ வாஞ்சை. அந்த இருட்டுன்னு பாராம அந்த போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியாம ஒரு வாஞ்சையோடு போகிறார் இந்த அலெக்சாண்டர் மெக்கே என்பவர். அது மிக கடினமான பாதை. இவர் போகிற பாதை கடினமான பாதை. இது கிறிஸ்து ராஜாவின் பாதையாக மாறியது இவர் சென்றவுடனே. சகோதரர்களே, மேலும் இருண்ட மூட நம்பிக்கை கொண்ட அந்த மக்களின் மூடத்தனங்களை தகத்தெரிய பாடுபட்டவர் இந்த அலெக்சாண்டர் மெக்கே என்பவர். நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். வரவ இந்த
நீங்களும் பார்க்கலாம், இவங்களும் பார்க்கலாம். இந்த மக்கள் என்ன பண்ணலாம், தீய ஆவிகளுக்கு பயந்ததால அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எப்பொழுதும் கழுத்துல கைகளில தாய்த்துகளை அணிந்து கொண்டிருப்பார்களாம். பயம், இந்த தீய ஆவிகளுக்கு பயந்ததுனால அவங்க இங்க நம்ம கூட பாக்குறோம், இந்தியாவில் நிறைய பேர் இந்த தாய்த்தை கட்டிக்கிறத பாக்குறோம். இந்த ஜனங்களும் எப்பொழுதும் கழுத்திலும் கைகளிலும் தாய்த்துகளை அணிந்திருப்பார்களாம். அவைகளை இயேசு கிறிஸ்து நாமத்துல அறுத்து எறிந்தார் இந்த அலெக்சாண்டர் மெக்கே என்பவர். அவர்களுக்கு சுவித்தத்தை சொல்றார், இதெல்லாம் அவிசுவாசம், இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அதை அறுத்து வெளியே போட்டுறாரு. அடுத்தபடி அவர்களுக்கு என்ன பண்றாரு, விசுவாசத்தை ஊட்டுகிறார், ஆண்டவரை பற்றி சொல்றார். அப்போ அந்த உகாண்டா மக்களுக்கு என்ன பண்றாருன்னா, அங்க வேலை இல்லை அவங்களுக்கு. அந்த உகாண்டா மக்களுக்கு ஒரு தொழில் கூடத்தை அமைத்து கொடுக்கிறார். அந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கணும். ஒரு தொழில் கூடத்தை சென்ற உடனே அங்க ஒரு தொழில் கூடத்தை ஆரம்பித்து கொடுக்கிறார். அது என்ன, இரும்பு உருக்க ஒரு தொழிற்சாலை. அந்த இரும்பை உருக்கவும் பல இரும்பு சாமான்களை செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. சென்ற உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில், இந்த தொழில் மூலமாக அவங்க என்ன பண்ணணும், இது மூலமாக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது அவரு வாஞ்சே. எப்படியா போன உடனே ஆண்டவரை பற்றி சொன்னா அவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது இல்லையா? அதனால ஒரு தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில் மூலமாக ஜனங்களை அதில் சேர்த்து அது மூலமாக ஆண்டவரை பற்றி சொல்ல ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சு இந்த அலெக்சாண்டர் மெக்கேவுக்கு. அப்புறம் பாருங்க, இந்த பெண்கள் மட்டுமே வேலை செய்ய தெரியாது, பெண்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமையை என்ன பண்ணாரு, மாற்றிட்டாரு. அங்க போன உடனே எல்லாரும் வேலை செய்யணும், எல்லாரும் வேலை செய்துதான் உழைக்கணும்ன்றத ஒரு அங்க அலெக்சாண்டர் மெக்கே என்பவர் மாற்றி அமைச்சிடுறாரு. அப்புறம் நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு பகுதிகளில மொழிபெயர்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு பகுதிகளை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கற்றவர்களுக்கு துன்பங்களும் உபத்திரங்களும் ஏற்பட்ட போது கூட அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார் என்ற அலெக்சாண்டர் மெக்கே என்பவர். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரை பற்றி சொல்றாரு, புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கிறாரு, அதில் உள்ள வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுக்கும் போது அவர்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கூட அவங்களை பலப்படுத்துறார். எப்படி பலப்படுத்தினா, விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார். அதுக்கு அடுத்தபடி பார்க்கிறோம், 14 வருடம் ஆப்பிரிக்கா தேசத்தில அவர் பணிபுரிகிறார். கிட்டத்தட்ட 14 வருடம் ஆப்பிரிக்கா தேசத்துல பணிபுரிந்து இவர் ஒருமுறை கூட தனது சொந்த நாடுக்கே திரும்பவில்லை, சொந்த ஊருக்கு போகல, சொந்த நாட்டுக்கு திரும்பல. ஏன் அப்படின்னா, வாஞ்சை. இந்த மெய்ப்பினால் ஆடுகளுக்கு எப்படியாவது நம்ம சுற்றி சொல்லணும் ஒரு வாஞ்சினால தனது சொந்த நாட்டுக்கு கூட திரும்பலையா. தனது 41வது வயதுல இவருக்கு கொடூரமான ஒரு விஷ காய்ச்சல், அதுக்கு பலியாகிறார். தனது வாழ்வால உகண்டாவை கிறிஸ்துவின் கோட்டையாக மாற்றுகிறார் இந்த அலெக்சாண்டர் மெக்கே என்பவர். அருமையானவர்கள, இவர் எப்போ ஆண்டவர் நினைச்சாரோ, எப்போ ஆண்டவருடைய பிள்ளைய மாறினாரோ, அப்போது அவரு தன்னுடைய சொந்த ஊருக்கு கூட போகல. பாருங்க, சொந்த ஜனங்களை பார்க்க கூட போகல, அவ்வளவு வாஞ்ச. அப்போ துணிந்து செயலாற்றும் பக்குவம் அவர் இருந்தது. துணிந்து செயலாற்றும் ஒரு பக்குவம் அலெக்சாண்டர் மெக்கேவிடத்தில் இருந்தது. இது போலதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வரும்போது நாமும் இது போல மலர வேண்டும், துணிந்து செயலாற்றும். இப்ப நிறைய நம்ம ஊழியர்களுக்கு போகிறோம், எத்தனையோ தடைகள், இங்கே இந்தியாவில் எத்தனை தடைகள். இந்த தடைகளை தவிர்த்து போனா இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி பண்ணுவார். அப்போ நாம அதான் கேட்கணும், ஆண்டவரே துணிந்து செயலாற்றும் துணிவுள்ள இருதயத்தை எங்களுக்கு தார், உங்களுக்குள்ள செயல்பட எங்களுக்கு உதவித்தாருன்னு சொல்லி ஒரு அலெக்சாண்டர் மெக்கே போல நம்ம கூட செயல்படணும்.
இவருடைய பிறப்பு பார்த்தோம்னா 1849 இவர் பிறக்கிறார். இவருடைய இறப்பு பார்த்தோன்னா 1890 இவர் இறந்து போகிறார். இவர் ஒரு போதக குடும்பத்தில் பிறக்கிறார். இவருடைய தந்தை ஒரு அமைச்சராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. என்ன அமைச்சர் அவருக்கு தெரியல. இவர் ஸ்காட்லாந்து என்ற இடத்துல இவர் பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம். இவருடைய வாழ்வு மற்றும் ஊழியத்தின் எதிரொலிக்கும் ஒரு வேத வசனங்கள் என்ன அப்படின்னா, மத்திய 9ஆம் அதிகாரம் 37 வசனங்களை நாம் பார்க்கும்போது, தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அருமையானவர்களே, இன்றைய பல மடங்கு திரள் கூட்ட மக்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மக்களை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு மனதுருகினவர் இன்றும் மனதுருக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அநேக ஜனங்கள் மனம் திரும்பவில்லையே என்று கண்ணீர் விட்டு மனதுருகிற நம்முடைய தேவன். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து யாரெனவே தெரியாத ஒரு ஜனக்கூட்டம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட ஜனங்களே மனதுருகராய் இருக்கிறார். அவர் திரளான ஜனங்களை கண்டதும் கிறிஸ்து என்ன பண்றாரு? மெய்ப்பனில்லாதவர்களாகவும் தோய்ந்து போனவர்களாகவும் சிதறைக்கப்பட்டவர்களாகவும் திரளான மக்கள் இருப்பதை கண்டு அவர் மனதுருகிறார். மனதுருகிற தேவன், நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். இயேசுவை போன்று நாம் மக்களை கண்டு அவரது மனதுருக்கத்தை பெற்று நாம் என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யவும் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். ஊக்கமாக நாம் இதற்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு உம்மை அறியாத இருக்கிறார்களப்பா, இவர்களெல்லாம் உம்மை அறிந்து கொள்ளணும், மனம் திரும்பணும். இப்பேற்பட்ட ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு அலெக்சாண்டர் மெக்காவை போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில பல ஜெப குறிப்புகள் உண்டு. அநேக ஜெப குறிப்புகள் வேதத்துல இருக்குது. அவற்றுள் கர்த்தர் கொடுத்த இந்த ஜெப குறிப்பு மிக முக்கியமானதாகும். எத்தனையோ ஜெப குறிப்பு இருக்குது, ஆனா இந்த ஜெப குறிப்பு வித்தியாசமானது. இந்த ஜெப குறிப்பு ஒரு வித்தியாசமானது, முக்கியமானது. ஆண்டவர் மனதுருகி ஜெபிக்கும்படி நம்மை கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு ஜெப குறிப்பு, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதே அனுதினமும் இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். இதுதான் முக்கியமான ஜெபம். இடத்துல நிறைய இடத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க, நமக்கு சமயம் இல்லை. ஆகையினால அருமையினர்களை, நம்ம வேதத்துல மத்திய 5ஆம் அதிகாரம் 44 நம்ம பார்த்தோம்னா அங்க சில சம்பவம் இருக்கும். 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உரிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்படி சில வசனங்கள் உண்டு. இந்த வசனங்களை விட இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறுப்பு மிகுதின்னு சொல்லப்பட்டது போல இதுதான் நம்ம முக்கியமான நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேத வசனம். அருமையானவர்களே, இதுல நம்ம தொடர்ந்து நம்ம சில சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அதாவது இவர் வாழ்க்கையிலிருந்து சில பாடங்கள். இவரே விசுவாசமிக்க ஒரு கிறிஸ்துவ மிஷனரி என்று நம்ம சொல்லலாம். இந்த அலெக்சாண்டர் மெக்கே விசுவாசமிக்க ஒரு கிறிஸ்துவ மிஷனரி, நம்பர் 1. நம்பர் 2, திறமை வாய்ந்த மிஷனரி. நம்பர் 3, ஆப்பிரிக்காவை சுவிசேஷத்துக்கு திறந்து வைத்தவர். ஆப்பிரிக்கா தேசத்தை சென்று
சுவிசேஷத்திற்காக திறந்து வைத்தவர். அது மாத்திரமல்ல, 4வது ஒரு தைரியம் மிகுந்த ஒரு மிஷினரி. அந்த அடர்ந்த காடு, அந்த நாட்டுக்கு, ஆப்பிரிக்க நாட்டுக்கு போறது பெரிய கஷ்டம். அப்படி அந்த நாட்டுக்கு செல்ல ஒரு வாஞ்சி, ஒரு தைரியம் இந்த அலெக்சாண்டர் மக்களுக்கு இருந்ததை நாம் பார்க்க முடியும். அருமையாளர்களே, இந்த வேதவஸ்தை நம்ம கேட்டோம். இது நம்ம அடிக்கடி இந்த ஒவ்வொரு போதகரும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போதிக்கிறோம் நிறைய காரியங்களை. இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இது நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளும். சுவிசேஷ பாதையில நமக்கும் நிறைய பாடுகள் உண்டு, நிறைய உபத்திரங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது இல்லையா? நாம் உபத்திரப்பட்ட எனக்கு நல்லது, அதுல பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இப்படி நிறைய உபத்திரங்கள் வேற. அதனால பாடுகள் நமக்கு உண்டு. பாடுகள் பட்டாதான் நம்ம பரமனை பார்க்க முடியும். லாஸ்ட் டைம்ல ஒரு போதகர் சொன்னார் இல்லையா, நமக்கு நிறைய பாடுகள். எனக்கு முன்னால் ஒரு போதகர் சொன்னார். அப்போ பாடுகள் வந்தாதான் ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம பரமனை பார்க்க முடியும். நிறைய ஜனம் அப்படிதான். ஒரு வியாதி, ஒரு ஏதாவது பலவீனம் வந்த உடனே ஆண்டவரே இயேசுவே நினைக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு ஒரு இல்லையா, அப்பதான் பரமனை நம்ம பார்க்க முடியும். பாடுகள் நிச்சயம் வரணும். பாடுகள் இல்லாத மனுஷன் உலகத்துல ஒருவனும் இல்லை. இந்த பாடுகளை அனுபவித்தா தான் பரமனை நாம் பார்க்க முடியும். இது உண்மை. இது வாழ்க்கை பாடம் பாருங்க. தாளந்துகளை கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்தினார். அவர் பொறியியல் இன்ஜினியரா இருந்தோம். அவர் என்னன்னா கர்த்தருடைய மகிமைக்காக அதை பயன்படுத்தினார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம நிறைய வேலை, உலக வேலையை செய்யறோம். நம்ம ஆண்டவருக்குள் வந்த பிறகு அதை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அலெக்சாண்டர் மக்கே என்பவர் தனது தாளங்களை கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்தினார். தனது பொறியியல் தாளந்துகளை மிஷனரியாக பயன்படுத்தினார் இந்த அலெக்சாண்டர் மக்கே. அப்போ இவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இவர் நிறைய பாடங்களை நாம் இவருடைய இந்த வேத பாடத்தில் நிறைய பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையானே, நம்முடைய ஊழியத்துல நிறைய பாடங்களை இருக்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். இந்த காலங்களிலே இன்னைக்கு நம்ம கல்வார் திருச்சபையில நம்ம நிறைய மிஷினரி பயணம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நார்த்துல பயங்கரமான அந்த இடத்துல ஊழியம் செய்யறாங்க நம்முடைய ஊழியர்கள். நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கணும். பெரிய தடைகள் இப்ப இந்தியாவிலே பெரிய தடைகள் வந்திருக்குது. அதாவது கிறிஸ்துவ மார்க்கம் எல்லாமே போகணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதை அழிக்க பாக்குறாங்க. ஆனா முடியாது. தேவன் பெரியவர். இன்னும் நம்ம பெருகி கொண்டே இருக்க நம்ம ஊழியங்கள். ஒரு பழமொழி சொல்ல, ஒரு மூட்டை பூச்சியை நசுக்கணும் எத்தனையோ மூட்டை பூச்சி வருன்றது போல நம்முடைய கிறிஸ்தவர்களை என்னதான் பண்ணாலும் சரி அவர்கள் இன்னும் பெருகி கொண்டே இருப்பார்கள். நம்ம இந்தியாவுக்காம ரட்சிக்கப்பட நம்ம அதிகமான ஜெபிக்கணும். நம்ம எப்படி ஒரு அலெக்சாண்டர் மக்கே ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று அவர்களுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய வேலையெல்லாம் உதறிவிட்டு அவர்களுக்கு அங்கு சென்று அங்கு ஒரு தொழிற்சாலையை கொடுத்து அந்த ஜனங்களுக்கு தொழிற்சாலை கொடுத்தது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே கொண்டு வந்தார் அந்த அலெக்சாண்டர் மக்கே என்பவர். அவரை போல நம்முடைய ஊழியங்களிலும் நாம் திறமையாக செய்வோம். நாம் கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில கூட அலெக்சாண்டர் மக்கள் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, பரலோக தந்தையே, உகாண்டாவில் உம்முடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் தந்த உன் ஊழியரான அலெக்சாண்டர் மக்கேயின் வாழ்விற்காக உமக்கு நன்றி. உம் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே இது போன்ற பேரார்வம், துணிவு மற்றும் விடாமுயற்சியை எங்களுக்கும் தாரும். எங்கள் தாளந்துகளை உம்முடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உண்மையுள்ளவராய் இருக்க உதவி செய்யும். அதே போல ஆண்டவரே, எங்களுடைய கல்வாரி திருச்சபை டைரக்டர் அண்ணனுக்காக, அக்காவுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து அண்ணன் இன்னும் அநேக ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். அது மாத்திரமல்ல, இந்த ஜூமில் கலந்து கூட தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே
இந்த புதிய கொரோனா வந்திருக்குதாப்பா, 2 விதமான கொரோனா ஆண்டவரே. இதிலே எந்த பிள்ளைகளுக்கும் எந்த பாதிப்பு வராதபடிக்கு என் தெய்வன் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே இதை போதிக்க கர்த்தர் அடியேனுக்கு கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.